ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வந்திருக்கோம். ஆற்றுக்கு எங்கே வந்திருக்கோன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு ரசம். அதுக்காக நண்டு ஒரு 5-6 பிடிச்சிக்கலாம். கைஸ், இங்கே நிற்கல நண்டு இல்லை, மாயமாக வந்துடுமோ தெரியல. நமக்கு இந்த இடத்துல நண்டு கிடச்சிச்சு. இந்த நேரம் நம்ம பிடிச்சிக்கலாம் அழகா. நெல்லி எதுவாரு கைஸ், நண்டு பிடிச்சாச்சு. ஓட்டமாய்க்கே ஒரு 4 நண்டு கிட்ட பிடிச்சாச்சு சிறப்பாக. இப்போ இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு ரசம் வச்சுக்கலாம். இந்த கம்பளை இருக்கால வீட்டுக்கலாம். நம்ம இப்போ நண்டு ரசம் ரெடி ஆகும். காய்ஸ், நம்ம நண்டு ரசத்துக்கு தேவையான நண்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. உடச்சி கொன்று நச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது வந்து நம்ம ரசம் வச்சுக்கலாம். இது ரசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து கொச்சிக்காய், பட்டை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு, மிளகு, சோம்பு, சீரகம், முடக்கத்தான், கொடிவேலி, பெருமந்து கொடி, கருவேப்பிலை. இவ்வளோ தான் காய்ஸ் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைப்பூடுலேருந்து மற்ற சாமான்களை ஒரு மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ அரைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் தெரிச்சிக்கலாம். அதுக்கு ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா அரைச்சிக்கணும் காய்ஸ். காய்ஸ், நண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து அங்கே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நண்டை வந்து இதில் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம மெஷின் ஆன் பண்ணி நண்டு ரசத்தை அரைச்சிக்கலாம். காய்ஸ், நம்ம நண்டை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. மூலிகை தவறமெல்லாம் வச்சு அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சு ரசத்தை ரெடி பண்ணிடலாம் காய்ஸ். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ் வீடியோவை. அடுப்பு பற்ற வச்சாச்சு காய்ஸ். இப்போ இதுக்கு தாச்சியம் வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் காய்ஸ். கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம நண்டு அரைச்சதையும் மூலிகை இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ஸ், ரசம் ஒரு மாய்க்கு கொதிச்சு வந்துடுச்சு காய்ஸ். இப்போ ரசத்தை வந்து அடுப்புலேருந்து இறக்கலாம். காய்ஸ், ஒரு மாய்க்கு நண்டு ரசம் ரெடி காய்ஸ். இப்போ உங்களுக்கு குடிச்சிக்கலாம் காய்ஸ். காய்ஸ், சும்மா வேறு லெவல் காய்ஸ். இது எதுக்காக குடிக்கிறேன்னா, மேல்வலி, காய்ச்சல், தடுமன், சளி அதெல்லாம் இருந்துச்சுன்னா காய்ஸ் இந்த ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து டக்குன்னு குணமாயிரும் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். தேங்க்யூ.